கொஞ்சம் அவனை விட்டு வெளியே வந்தாவே பார்வையில பிரச்சனை, பேச்சுல பிரச்சனை, செயல்கள பிரச்சனை எல்லாம் மாறி போயிருது. அவன்கிட்ட இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு புரியுது, நம்ம தப்பு பண்றோம், உணர்ந்துட்டு இருக்கோம், ஒத்துட்டு இருக்கோம். அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வரணும். வெளியே வரும்போது நம்ம வீடுகள்ல ரூம்ல இருக்கணும்னு சொன்னா அறையில இருக்கிறோம், இறைவன்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். வீட்டுல இருந்து வெளியே, ரூம்ல வெளியிருந்து வெளியே வரும்போதே நம்ம பிரார்த்தனை வர வேண்டும். ஏன்னா பிரார்த்தனையின் காரணமா தான் நமக்கு வழி இருக்குது, அது ஒளியாம இருக்குது இவருடைய ஞானங்களை கொண்டு. யோசனை இருந்தோம்னு சொன்னா இருளும் வலியும், கவலையும் பயமும், அந்த கவலை பயத்துல மனம் பாதிக்கப்படுது, உடல் உறுப்புகள்லாம் எங்க பலவீனமாக அதெல்லாம் பாதிக்கப்படும். பிரார்த்தனையில ஒளியும் வலியும். ஒளின்னு சொன்னா அருள், அருள் அந்த அருள் ஞானமா நமக்கு இருக்கும்போது அது வழி அமையுது, நமக்காக வழி அமையும். நம்ம புதிய படைப்பை படைக்கப்படுறோம். பிரார்த்தனையில நம்ம புதிய படைப்பை படைக்க போறோம், நமக்காக பாதை அமைக்கப்படுது. யோசனைகள்ல நமக்கு இருக்கிற வழியெல்லாம் மூடப்பட்டுரும். யோசிக்கும் போதே மனசு கஷ்டம் வந்துடும், பல தடை ஏற்படும், அது இன்னும் கவலை பயம் அதிகமாகும். அந்த கவலை பயம் அதிகமாகும் போது உடல் உபாதைகள் அதிகமாகும்.